ஏண்டா உருட்டுங்கடா, கொஞ்சமாக உருட்டுங்கடா, முடியலடா, காதில் ரத்தம் வருது. சின்ன வயசுல ஜெர்மனியில் போயிட்டு அம்மன ஊர்வலம் போயிருக்காரு. இந்த சாதனை அங்கே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆக்ஸ்போர்டு அந்த இதில் வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லும் பொழுது அந்த வெள்ளைக்காரன் காலை பிடிச்சி அழுதவன் தான் இவன். பொண்டாட்டியும் கூட்டி கொடுப்பான், பொண்ணையும் கூட்டி கொடுப்பான், அவங்க அம்மாவையும் கூட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னவரை தந்தைன்னு சொல்ற திமுக காரங்க சுயமரியாதை பத்தி பேசலாமா? தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் மாறா ஓடிட்டு இருக்கு, கஞ்சா தடையில்லாமல் கிடைச்சிட்டு இருக்கு, கொள்ளைகள் எப்பயும் போல தினசரி காலண்டரை கிழிக்கிற மாதிரி அது ஒரு சைட் போயிட்டே இருக்குது. இது இல்லாமல் ஒரு பெண்மணி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழைநீர், அதாவது 97% வேலை முடிந்த மழைநீர் காவாயில் விழுந்து ஒரு பெண்மணி ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இதை பற்றிலாம் கவலை இல்லாமல் இதை பார்க்க வேண்டிய ஒருத்தர் இங்கேருந்து ஜெர்மனிக்கும் இதுக்கும் ஐரோப்பா கண்டத்துக்கு போயிருக்காரு. எதுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்கங்கெட்ட மூதிக்கு அங்கே போயிட்டு ஆக்ஸ்போர்டில் போயிட்டு படம் திறக்க போகிறாராம். அவர் சொல்லியிருக்காரு பேசும்பொழுது, சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தவர், சுயமரியாதை என்ற சொல்லுக்கு இலக்கணம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. யார்? துண்டு சீட்டு பார்த்து பேட்டி கொடுக்குற ஒரு விஞ்ஞானி, அறிவாளி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பேட்டியை துண்டு சீட்டு பார்த்து தான் கொடுப்பாரு அவர், அவ்வளோ பெரிய அறிவாளி அவர். இந்த அறிவாளி ஆக்ஸ்போர்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து ஒரு 200 ரூபா ஊபிஸ் ஒரு 200 பேரை கூட்டு உள்ளே உட்கார வச்சு ஒரு படத்தை திறந்து வச்சுட்டு கேட்டால் இவர் சுயமரியாதைக்கு சொந்தக்காரர், சுயமரியாதை என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது பெருசாக இந்த 200 நம்ம RS பாரதி சொன்ன ரெட் லைட் ஊடகங்கள் அதையும் பெருசாக போட்டுட்டு இருக்குது. சுயமரியாதை சொல், அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல இந்த முறை சொல்லி முட்டா பசங்க அதை கொடி பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் அப்படி பார்த்தியா இப்படி பார்த்தியா அப்படின்ட்டு எங்கே போனால் 2 பேர் கூட போயிட்டு இருக்காங்க. பணத்தை தூக்க 4 பேர்ன்ற மாதிரி இவரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு 2 பேர் தேவைப்படுது. சரி, நம்ம சுயமரியாதைக்கு வருவோம். இவர் எப்பேற்பட்ட சுயமரியாதைக்கு சொந்தக்காரர்னு பார்த்தீங்கன்னா, 1947 வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லும் பொழுது அந்த வெள்ளைக்காரன் காலை பிடிச்சி அழுதவன் தான் இவன். எங்களால் ஒரு குண்டூசி கூட சொந்தமாக தயாரிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு மோடி கொரோனா மருந்து தேர்த்து உலகம் பூரா அனுப்புனாரு. ஆனால் இவன் என்ன சொன்னான்னா, எங்களால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டு போகாதீங்க, அப்படியே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழகத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கிடுங்க, மற்ற மாநிலத்தை கொடுத்துக்கிடுங்க அப்படின்ட்டு காலை பிடித்து கெஞ்சிய ஒருத்தன் சுயமரியாதைக்கு சொந்தக்காரன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பணம் பதவிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் பொண்டாட்டியும் கூட்டி கொடுப்பான், பொண்ணையும் கூட்டி கொடுப்பான், அவங்க அம்மாவையும் கூட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னவரை தந்தைன்னு சொல்கிற திமுக காரங்க சுயமரியாதை பற்றி பேசலாமா? யோசித்து பாருங்க. உன்னை எவ்வளோ கேவலமாக சொல்லியிருக்கான், அவனை போய் நீ தந்தைன்னு சொல்லிட்டு அவன் அந்த தந்தைன்னு சொல்லிட்டு அவர் சுயமரியாதைக்கு சொந்தக்காரன். உனக்கும் சுயமரியாதை கிடையாது, அவனுக்கும் சுயமரியாதை கிடையாது. சரி, இவர் போய் அந்த இதில் ஆக்ஸ்போர்டில் போய் என்ன திறக்கிற அளவுக்கு என்ன கிழிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஜெர்மனியில் போயிட்டு அம்மன ஊர்வலம் போயிருக்காரு. அம்மன சங்கத்தில் அம்மனமாக நடக்கும் சங்கத்தில் உறுப்பினராக இருந்து இவரும் அம்மனமாக போயிருக்காரு. இந்த சாதனை அங்கே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆக்ஸ்போர்டு அந்த இதில் அந்த ஒரு 200 பேர் உட்காந்துருந்தாங்கல்ல. எனக்கு என்ன பிரச்சனைனா, இவருக்கு தமிழே துண்டு சீட்டு பார்த்து படிக்கிற தற்கூரி இது போயிட்டு அங்கே போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளைக்காரங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இது என்ன பேசுனா அதுக்கு தெரிய போகிறது, அது என்ன பதில் சொல்லணும் எதுக்கு தெரிய போகிறது கிடையாது. இதுங்கெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு இதை நடத்திக்கிட்டு இதை பேச நம்ம வேறு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ பணம் வேஸ்ட்டு, எவ்வளோ நேரம் வேஸ்ட்டு. இதில் யாரும் சொல்கிறாங்க 7,000 கோடி முதலீடை ஈர்த்து விட்டார் அப்படின்ட்டு. நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் அவங்க திமுகவோட நிதியமைச்சராக இருந்தவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஒரு பேட்டியில் ஒரு ஆடியோ லீக் ஆகிருந்துச்சு. இப்படி உதயநிதியும் சபரீஷனும் வருஷத்துக்கு 3,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, இந்த பணத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. இவங்க மட்டுமே 3,000 கோடி. இன்னும் நம்ம 10 ரூபா பாலாஜி இருக்கார், அவர் எத்தனாயிரம் கோடின்னு தெரியாது. ஜெகத் ரட்சகன் இருக்கார், பல்லாயிரக்கணக்கான கோடி. தொடர்ந்து பார்த்தா தெரியும், உங்களுக்கு அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எல்லாருமே இந்த லட்சம் கோடி அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நீ அங்கே போய் 4,000 கோடி முதலீடு ஈர்த்துட்டு வர்றதுக்கு இங்கே இருக்கிறவன அடிச்சன காது
உன் பையன் அடிக்கிற கொள்ளையில் வாங்கினது 3000 கோடி வந்துருச்சு, நீ இதுக்கு அங்கே போய் வெள்ளக்காரன் போய் கையேந்திட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு. இதில் வேற மோடிக்கு நிகராக தனது கான்வாயை அனுப்பி விட்டனன்ட்டு. ஏண்டா உருட்டுங்கடா, கொஞ்சமாக உருட்டுங்கடா, முடியலடா, காதில் ரத்தம் வருது. செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காப்புல. இதை நம்ம பார்த்துக்கிட்டு பேசாமல் போக முடிய மாட்டேங்குது. அதனால் இந்த எப்படி சொல்கிறது, முரசொலி வாசகர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஆர்எஸ் பாரதி சொன்ன ரெட் லைட் ஊடகங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம யோசிப்போம், அங்கே வரி வீணாக போகிறது நம்மளோட வரி பணம். அந்த உதயநிதி கேட்டானே, உதயநிதி கேட்டார் யார் அப்போ வீட்டு காசுன்ட்டு. அங்கே போயிட்டு அந்த கோட் சூட் மாட்டிட்டு பொண்டாட்டி முன்னாடி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க, சைக்கிளிங் போயிட்டு இருக்காரு பாருங்க. இந்த காசெல்லாம் நம்ம அப்பா வீட்டு காசு, அவன் அப்பா வீட்டு காசு இல்லை. தமிழக மக்களுடைய வரிப்பணத்தில் அங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க. கருணாநிதி ஒரு முறை சொன்னார், கும்பி கருகுது குடல் எரியுது, உனக்கு ஊட்டி ஒரு கேடா அப்படின்ட்டு. அதே போல் இங்கே கும்பி கருகுது குடல் எரியுது, கஞ்சா விற்குது, கள்ளச்சாராயம் ஓடுது, பெண்கள் அகால மரணம் அடைஞ்சிட்டு இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது. இதில் ஜெர்மனி ஒரு கேடா, ஆக்ஸ்போர்டில் அந்த ஆக்கங்கட்ட மோதிக்கு ஒரு ஃபோட்டோ ஒரு கேடா. யோசிப்போம்.